தற்போதைய அண்மை செய்தி. கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் கைது செய்யப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். இது தொடர்பான முக்கிய செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இது குறித்தான கூடுதல் தகவல்களை தருவதற்காக நமது செய்தியாளர் சுப்பிரமணி இணைப்பில் இருக்கிறார். சுப்பிரமணி, வணக்கம். உங்க விரிவான தகவல்களை சொல்லுங்க. தலைமைச் செயலகத்தை நோக்கி முற்றுகை போராட்டம் நடத்த முயன்ற மாற்றுத்திறனாளிகளை நேற்று சென்னை முழுவதும் போலீசார் கைது செய்தார்கள். சுமார் 1000க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். அதன் பிறகு மாலையில் அவர்கள் விடுவிக்கப்பட்டனர். ஆனாலும் ஒரு சில இடங்களில் மாற்றுத்திறனாளிகள் விடுவிக்கப்பட்ட பிறகும் அவர்கள் செல்லவில்லை. எங்களுடைய கோரிக்கை நிறைவேறும் வரை எங்கள் போராட்டம் தொடரும் என்ற கோஷத்தை தொடர்ந்து எழுப்பி வந்தனர். இந்த நிலையில் நேற்று வெளி மாவட்டங்களிலிருந்து போராட்டம் நடத்துவதற்காக கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு வந்த 328 மாற்றுத்திறனாளிகளை போலீசார் கைது செய்தார்கள். கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் வைத்தே அவர்கள் கைது நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்பட்டது. கைதின் போது அவர்கள் கைதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்காமல் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அதன் தொடர்ச்சியாக 328 பேரை போலீசார் கைது செய்து திருமண மண்டபத்தில் தங்க வைத்து பிறகு விடுவிக்கப்பட்டனர். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 328 பேர் மீது சிஎம்பிடி போலீசார் வழக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். சட்டவிரோதமாக கூடுதல், சென்னை மாநகர காவல் சட்டம் உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். உங்க தகவல்களுக்கு நன்றி சுப்பிரமணி.